என்னுடைய வாழ்க்கையிலே கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டாக தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து வெற்றி கிடைக்கல. நான் அதையே திருப்பி திருப்பி பண்ணால் அதே மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை நான் உணர்ந்த போது டக்குன்னு வந்து நான் வந்து என்னுடைய பேசிக் சப்ஜெக்டான வெட்னரி சயின்ஸை வந்து மாற்றினேன், தமிழ் லிட்ரேச்சருக்கு பதிலாக. அப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெற்றி அடைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணுறதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணிட்டு அதை மாற்றிட்டே இருந்தால் இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம வந்து வழிமாற தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் வழி தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கின்றால் அதற்கான ஒரு இடைநிறுத்தத்தை பண்ணுங்கள். பொதுவாக வந்து என்னென்னா, நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து சண்டை போட்டுருக்கும்போது சீஸ்பேர் பண்ணுறது கிடையாது, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். எதனால் வெற்றி அடைய முடியும், எதனால் தோல்வி அடையணுன்ற இது இல்லாமல் போய், அதனால் ஒரு சின்ன இடைநிறுத்தம் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து சப்ஜெக்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வரைக்கும் கொஷினுக்கு ஆன்சர் எழுதுகிற பேட்டர்ன்லேருந்து எல்லாமே என்னென்ன தவறுகள், சின்ன சின்ன தவறுகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றதை ஆராய்ந்து அதை கரெக்டாக சரி பண்ணுறதுக்கு ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள்ட்ட இருந்து போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வெற்றி அடைய முடியாது.